Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு 1 வீக் லீவெல்லாம் முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன். திருப்பி கோயம்புத்தூர்லாம் போய் அங்கே பார்த்தப்போ ஐ ஃபவுண்ட் 2 சுஜாதா புக்ஸ். சின்ன புக்ஸ் தான். ஸோ ஐ வில் பி ரீடிங் தேட். இன்னிலேருந்து தொடங்கலான்ட்டு சின்ன புக்ஸ் தான், குயிக்காக முடிச்சிடலாம். புதுசாக படிக்காத இருந்ததுன்னா ஐ ஆல்வேஸ் டேக் இட் ரையா. ஸோ இன்னிலேருந்து கப்பல் ஆஃப் சுஜாதா புக்ஸ், சின்ன புக்ஸ். முதல் 3 நிமிஷம் கணேஷ் அப்படிங்கிற சுஜாதா புக்கு. பாகம் 3 நிமிஷம் கணேஷ். ஹைகோர்ட் விடுமுறையில் இருந்தது. வெக்கேஷன் ஜட்ஜ் எத்திராஜுவின் கேஸை எடுத்துக்கொள்ள பிடிவாதமாக மறுத்துவிட்டார். சென்னையில் வெயில் பற்றி வார பத்திரிகைகள் ஜோக் போட்டு அழுத்து விட்டன. கணேஷும் வசந்தும் பெங்களூருக்கு சின்னதாக ஒரு ட்ரிப் அடித்து விட்டு வரலாம் என்று காலை பிருந்தாவனில் ரயில் ஏறினார்கள். பெங்களூரிலும் அப்படி ஒன்றும் குளிர்ச்சி இல்லை. இருந்தாலும் வசந்துக்கு ஒரு நப்பாசை. சமீபத்தில் சந்தித்து நிமிஷத்தில் காதலித்த ஒரு கன்னிகை அவனிடம் பெங்களூர் விலாசம் தந்திருந்தாள். ஒரு நடை போய் விசாரித்து விட்டு வரலாம் என்றுதான். கணேஷுக்கு வார் அண்ட் பீஸ் படித்து முடித்து விடலாம் என்ற ஆசை. எனவே பிருந்தாவன் முதல் வகுப்பு சாய்மானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்க ரயில் புறப்பட்ட போது இருவரும் உற்சாகமாகத்தான் இருந்தார்கள். வசந்துக்கு இடப்பக்கம் ஒரு யுவதி படிச்சிகாவாக வசந்தாவின் பிரயோகம் ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு சமர்த்தாக அழகாக உட்கார்ந்திருந்தாள். பாஸ், பக்கத்தில் கவனிச்சிங்களா? கணேஷ் பார்த்துக்கிட்டு மறுபடி டோல்ஸ்டோயின் நட்டாஷாவில் ஆழ்ந்தான். எல்லாம் நிஜமாக இருக்கும் நம்புறீங்களா? கணேஷ் பதில் சொல்லவில்லை. சரியான ஜூஜோ. எதை பார் வசந்த், உன்னுடைய வோக்காபுலரியெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. ஜூஜு தெரியாது? பெண்களை 2 வகையாக பிரிச்சிருக்காரு அரிஸ்டாட்டில். ஜூஜு, ஜூனூஸு. ஓத வாங்க போகிறேன். சேச்சா, கெட்ட வார்த்தை எதுவும் இல்லை. கேட்குறவங்க மனசில் இருக்குது அர்த்தம். பாருங்க, ஐயாவை பார்க்குறா. குட் மார்னிங். அந்த பெண் அவனை ஒரு முறை விரைத்து பார்த்துவிட்டு சூப்பர் இதழில் ஆழ்ந்தாள். உங்களை ஒரு டான்ஸில் பார்த்துருக்கேனே என்று பழைய அஸ்திரத்தை பிரயோகித்தான். பக்கத்தில் வீட்டிலிருந்த பெரியவர், ஷீ இஸ் மை டாட்டர், அவளை பற்றி என்ன கேட்கணும்னாலும் என்ன கேளுங்கோ என்றார். நல்ல ஐடியா தான் சார். உங்கள் டாக்டரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். வெயிட் அ மினிட், டிவி? எட, கண்டுபிடிச்சிட்டிங்களா? சும்மா பாத்தியாம்மா? சும்மா. ஓ எஸ், சும்மா. இப்போ ஞாபகம் வந்துருச்சு. நீங்கள் தானே அந்த சும்மா? உங்கள் ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு. என்ன ப்ரோக்ராம்? அது ப்ரோக்ராமு, யூத் ப்ரோக்ராமு. இல்லையே, இவ கல்பகம் ராமச்சந்திரன் பாடுற போது தம்புரா வாசிச்சுட்டு இருந்தான்னு நான் இருந்தா வசந்த் சமாளித்து எஸ் வயசு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தம்புரா வாசித்தாங்க. அந்த பெண் சின்னதாக சிரித்து கொண்டான். கணேஷ் சிரிப்பை அடக்கி கொண்டு, வசந்த் விட்டுறா என்றான் சன்னமாக. பரவாயில்ல, இந்த பையன் பேசட்டும். இந்த மாதிரி எத்தனை பையன்களை பார்த்துருக்கேன் என்று சிரித்தார் பெண்ணின் தந்தை. வசந்த் மூச்சுக்குள், அரக்கோணத்துக்குள்ளே கணக்கு பண்ணிடலான்னு பார்த்தேன். பேராது, அப்பாக்கள் இல்லாத சமுதாயம் அமைக்க வேண்டும் பாஸ் என்றான். எக்ஸ்பிரஸ் இறைச்சலாக தண்டவாளத்தை தேய்த்து கொண்டு வேகம் பிடித்தது. குழாய் வைத்த பாத்திரத்தில் காப்பி கொண்டு வந்தார்கள். அந்த பெண் இடம் மாறி சன்னலோரமாக உட்கார வசந்த் தன்னிடமிருந்து மூக்குத்தி மாயா இதழ்களை புரட்ட ஆரம்பித்தான். இப்போது ஒருவன் மெல்ல நடந்து கொண்டே தேடிக்கொண்டே வந்த அவர்கள் எதிரே நின்றான். மிஸ்டர் கணேஷ். கணேஷ் நிமிர்ந்தான். அவன் புன்னகையுடன் 5 அடி 3 அங்குலம் நின்றான். கைகளுக்கு தயாராக நின்றான். வழுக்கையை மறைக்க தொப்பி, பெரிய உதடுகள், சிகரெட் பழக்கத்தால் கருத்திருக்க அதே பழக்கம் விரல்களின் நிக்கோட்டின் மஞ்சளிலும் தெரித்தது. என்ன, உங்களுக்கு தெரியாது? உங்களை எனக்கு நல்லா தெரியும். இவர் தானே வசந்த்? வசந்த் சில்க் ஸ்மிதாவிலிருந்து நிமிர்ந்து, யுவர் ரைட் என்றான். பெங்களூர் போகிறீங்களா? இந்த வண்டியை விசாகப்பட்டினம் போகிறதானே? நாற்காலி விளிம்பில் உட்கார பிரயத்தனப்பட்டான். உங்களை சந்தித்ததில் எனக்கு எத்தனை ஆறுதல் தெரியுமா? கணேஷ், உங்களுக்கு எது வேணும் என்றான். ஜஸ்ட் உங்களை பார்க்கணும், உங்களோட இருக்கணும். புரியல. என் பேர் விசு. 2 பேரையும் பிளாட்ஃபாரத்திலே பார்த்தேன். பெட்டி பெட்டியாக உங்களை தேடிக்கிட்டு வர்றேன். நல்ல வேலை, உங்களை சந்திச்சிட்டேன். இனி எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? விசு என்பவன் ரயில் பட்டியில் மேலும் கீழும் பார்த்தான். அவன் கரங்கள் லேசாக நடுங்கின. யாரையோ எதிர்பார்ப்பவன் போல இருந்தான். மூக்கருகில் இடது கன்னத்தில் ஒரு இடம் தன்னிச்சையாக துடித்து கொண்டிருந்தது. கார்ட்ராய் பேண்ட் அழுக்காக இருந்தது. அருகே வந்தபோது
சமீபத்தில் அவன் குளிக்கவில்லை என்பது தெரிந்தது. ஒரு சார்மினார் எடுத்து பற்ற வைக்கும் உத்தேசத்துடன் மார்பில் நெருப்பு பெட்டி தேடினான். எங்கே குடிக்கக்கூடாது, பேசஞ்சர்ஸ் சப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அவன் கவனிக்காமல், உங்களை பார்த்துட்டேன் என்றான் வினோதமாக. மிஸ்டர் கணேஷ், நான் நின்றுக்கிட்டே இங்கே வரேனே. துறையில் விட உட்காரலாம். டிடி வர கணேஷ், நீங்கள் பெங்களூரில் எங்கே தங்க போகிறீங்க? அசோக் ஆகலாம். நான் உங்கள் கூட தங்கிக்கலாமா? நீங்கள் ரிசர்வ் பண்ணியிருக்கீங்களா என்று வசந்த் கேட்டதை அவன் மதித்ததாக தெரியவில்லை. உண்மையில் அவன் வாக்கியங்கள் எல்லாம் அறிக்கைகள் போல் இருந்தன. பதிலை எதிர்பார்த்து பேசுவதாக தோன்றவில்லை. அடிமனத்தில் உறுத்தலாக ஒரு எண்ணம் சதா இருந்திருக்க வேண்டும். பரபரப்பில் இருப்பவன் என்று புரிந்தது. கண்கள் அடிக்கடி வருகிறவர்களை கவனித்துக் கொண்டிருக்க காஃபிக்கு காசு வாங்க சிப்பந்தி வந்தபோது அவசரமாக பர்ஸை எடுத்து காசு கொடுத்தான். பர்ஸில் பல 100 ரூபாய் நோட்டுகள் அலட்சியமாக திணித்திருப்பதை கணேஷ் பார்த்தான். பாஸ், எஃப் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு மராட்டி பண்ண பார்த்தேன், போய் ஒரு ஒழி. வசந்த் சென்றதும் அவன் சீட்டில் உட்கார்ந்தான். அறிமுகம் ஆகாமல் என்னை நிர்பந்தமாக திணிச்சிக்கிறதுக்கு மன்னிச்சுங்க கணேஷ். ஆனால் இன்றைக்கி உங்க கூட பேசியே ஆகணும். எப்போவே பேசுங்களேன். நீங்கள் யார் முதல்ல சொல்லுங்கள். என் பேர் விசு சொன்னேனே. அங்கேயே போய் நீங்கள் பர்ஸை திறந்த போது கார்டில் மகேஷ்னு போட்டிருந்தது. நீங்கள் விசு இல்லை, அல்லது பர்ஸ் உங்களோடது இல்லை. அவன் ஆச்சரியத்தின், ரொம்ப கவனிக்கிறீங்க. உங்ககிட்ட இப்போ எதையும் சொல்ல முடியாத நிலையில் இருக்கேன். அவங்கெல்லாம் வந்திருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. 3 நிமிஷம். என்ன 3 நிமிஷம்? அவன் சீட்டுக்கு மேலே எட்டி பார்த்தான். திடீரென்று எழுந்தான். நான் உங்களை பெங்களூரில் எப்படியாவது சந்திக்கிறேனே, பாய் நாவ் என்று விருட்டென்று புறப்பட்டு போனான். கணேஷ் அவன் சென்ற திசையை யோசித்துக் கொண்டிருக்க வசந்த் திரும்ப வந்து, என்ன கம்பளி போயிட்டானா அவன் என்று உட்கார்ந்தான். சரியான உண்ணி. எங்கே பிடிச்சிங்க? 1 வருஷம் ஆயிருக்கும் போல இருக்கு. கிட்ட வந்தாலே கத்தாழனா தான். அவன் இடபோ இக்கட்டில் இருக்கான். வசந்த், விடுங்க, இனி அவனை பார்க்க வேண்டாம். வசந்த் எஃப் கம்பார்ட்மெண்ட் தேவதையை வர்ணித்துவிட்டு குளிக்காத ஹிப்பியை பற்றியும் ஸ்கங்க் என்னும் ஒரு மிருகத்தை பற்றியும் ஜோக் சொன்னான். கணேஷ் கவனிக்கவில்லை. உடகத்தில் அழுக்காக இருந்தாலும் பர்ஸில் நிறைய படம் வச்சுருந்தான். பேக்கெட் அடிச்சிருமா? கண்ணு பயத்தாலும் என்னது. ஏதோ ஆளை விட்டால் சரி, நம்ம கூட வந்திருந்தா சுகாதார இலாக்காவில் கேஸ் போட்டுருவாங்க. சும்மாவுக்கு ஜிலேபி வேணுமா? கேளுங்க சார். இல்லைப்பா, காட்பாடியில் புதுசாக வடை போட்டு கொண்டு வருவான், அது வேணால் வாங்கிட்டு வா என்றார் அப்பா. பெங்களூர் சூடாகத்தான் இருந்தது. மே மாதம் மழை பெய்யாத ஏக்கம் காற்றில் இருந்தது. கணேஷும் வசந்தும் சிட்டி ரயில் நிலையத்தில் வெளிப்பட்ட போது அந்த ஆள் மறுபடி தென்பட்டான். அவன் பக்கத்தில் இன்னொருவன் ஒட்ட வைத்தது போல செல்ல, வெகு அருகில் சென்றாலும் பார்க்காதது போல சென்றான். டூரிஸ்ட் கார் எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு சென்றார்கள். கணேஷ் சற்று நேரம் படுக்கையில் படுத்து யோசித்தான். வசந்த் ஜன்னலை திறந்து நீச்சல் குளத்தை கவனித்தான். புதுசாக கட்டப்பட்ட வின்சர் மேனர் ஹோட்டல் வெண்பதுமையாக தெரிந்தது. இந்த பக்கம் கால்ஃப் மைதானத்தில் தொப்பையுடன் ஒருவர் பந்தை தேடிக்கொண்டிருந்தார். ஹோட்டல் தொழிலாளிகள் சிலர் வாசல் சிவப்பு கொடி அமைத்து சாகம் வரை அல்லது சாயங்காலம் வரை உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருந்தார்கள். வசந்த் சின்ன நோட்டு புத்தகத்திலிருந்து நம்பர் தேர்ந்தெடுத்து, மே ஸ்பீக் டு மிஸ் மீனாட்சி ப்ளீஸ். கணேஷ் அவனை படுக்கையிலிருந்து பார்த்து கொண்டிருக்க, என்ன பாஸ், பேர் தான் மீனாட்சியை தவிர ஆள் ரொம்ப ஜூஜோ. ஐ மீன்ஸ் ஏய் மீன்ஸ் வசந்த் ஹியர். வந்துட்டேன் இப்போ இல்லை, சாயங்காலம் அவங்க ஊரில் டிஸ்கோ இருக்கான்னு. என்ன பேர்? பிளாக் பேர்ல்ஸு, கருப்பு முத்து. பியூட்டிஃபுல். மீன்ஸ் உனக்கு ஆஸ்பத்திரிக்கு தள்ளிட்டு போனால் ஜோக் சொன்னேன்னா. வசந்தை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாலும் மனம் ரயிலில் இருந்தது. எந்த நிமிஷம் திறந்து அவன் வருவான் என எதிர்பார்த்தான். 3 நிமிஷம் என்ன சொல்ல விரும்பினான்? 10 நாளைக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று தானே பெங்களூர் வந்திருக்கிறேன். திப்புவின் கல்லறை, ஆலமரம், திருச்சி சாமியார், அனுமார் கோவில் என்று டூரிஸ்ட் தனமாக சுற்றுத்தான் வந்திருக்கிறான். 3 நிமிஷமே தூங்கிவிட்டான். சாயங்காலம் வசந்த் கணேஷை மகாத்மா காந்தி ரோடின் 2 மாடி புத்தக கடையை காட்டி கொடுத்துவிட்டு ஸ்கர்ட் அணிந்த பெண்ணுடன், பாஸ் திஸ் இஸ் மீனாட்சி, பிரிகேட் ரோட்டில் பிளாக் பேர்லில் கொஞ்சம் உடம்பை உதறிட்டு 8:30 வந்துடுறேன், என்ன இதே ஸ்தலத்தில் இருங்க என்று கலந்து கொண்டான். கணேஷ் புத்தக கடையில் 1 மணி நேரம் இருந்தான். மிட் நைட்ஸ் சில்ட்ரன், மார்டின் கார்ட்னரின் அனோட்டேட்டட் ஆலிஸ். மெல்ல படியிறங்கி பிளாசா தியேட்டர் வாசல் ஐஸ்கிரீம் கோன் வாங்கி கொண்டான். சோளக்கொண்டையை நெருப்பில் விசிறி விற்று கொண்டிருந்தார்கள். போர்டெரக்குக்கு 3/4 ஃபர்லாங் கியூ நின்றது. சோடியம் விளக்குகளில் ஈரானியர்களும் ஆடிட்டுக்கு வந்திருந்த ராமசுப்பிரமணியங்களும் திரிந்து கொண்டிருந்தார்கள். விஜயலட்சுமி பிளாஸ்டர் நங்கை 800 ரூபாய் பட்டுப்புடவையில் சுழன்று கொண்டிருந்தாள்.
மெட்ரோவில் அகாலமாக கேப்ரே நடந்து கொண்டிருந்தது. காவேரியில் சந்தன வாசனை. தமிழ் சிறுவர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஏற்றுமதியில் ஏமாந்த பனியன் மலைகளை பரபரப்பாக விற்று கொண்டிருந்தார்கள். வானம் ஒரு மின்னல் கீறி தொண்டைக்குள் செருமிக் கொண்டது. கணேஷ் பிரிகேட் ரோட்டில் சரிந்தான். கார்கள் பார்க்கிங் திசை மாறியிருந்தன. வசந்த் குறிப்பிட்ட கருமுத்து மாடியில் இருந்தது. அசௌகரியமான ஸ்டூல்களில் உட்கார்ந்து கொண்டு பலர் பீட்சா கீட்சா என்று வினோதமான வஸ்துக்களை சாப்பிட்டு கொண்டிருந்தனர். டிஸ்கோ என்று நியான் அறிவித்த கதவை திறந்து உள்ளே சென்றான். பாப் சங்கீதம் கன்னத்தில் அறைந்தது. ஏர் கண்டிஷனர் ராஜினாமா செய்திருந்தது. உஷ்ணம் கணேஷை ஊடுருவியது. நடு சென்டரில் நடனமாடிக்கொண்டிருந்தார்கள். நடனம் என்று சொல்வதே சிரமமே. எதிர்க்கட்சி அரசியல் பேச்சாளர் போலவும் பட்டு நூல் சாயம் போடுகிறவர்களைப் போலவும் கைகால் அசைத்து கொண்டு இருட்டில் ஓயாத திடும் துடிப்புக்கு தோதாக ஆடிக்கொண்டிருந்தார்கள். காற்றில் ஹோட்டல்காரர்கள் போட்ட ரோஜா வாசனையும் ஆட்டக்காரர்கள் போட்ட மரிவானாவையும் கலந்து மூக்கை தாக்கியது. பாட்டின் சந்தத்துக்கு ஏற்ப சைக்கடெலிக் விளக்குகள் அணைந்து ஏற்ற வசந்தை தேடினான். மூலையில் அந்த மீனாவின் முன்னாள் இடுப்பை வளைத்து கையை சொடுக்கி டான்ஸ் போல என்னவோ செய்து கொண்டிருந்தான். கணேஷ் நிதானமாக இந்த வினோத இளைஞர்களை கவனித்தான். சிரிக்கும் வியர்க்கும் முகங்கள், ஸ்ட்ரோபோனின் வீச்சால் வெட்டப்பட்ட முகங்கள், சிவப்பு வெள்ளத்தில் திடும் முகங்கள், அதுவும் ரயிலில் காலை பார்த்த முகம். செலுத்தப்பட்டவன் போல கணேஷை நோக்கி தள்ளாடி கொண்டு வந்தான். பாட்டு அதிகரிக்க எல்லோரும் இன்னும் துடிக்க அவன் ஒரு விதமான அசட்டு சிரிப்புடன் கணேஷின் மேல் வந்து மோதினான். 3 நிமிஷம் கணேஷ் என்றான். இடைய 3 நிமிஷம். இப்போது அவன் கணேஷின் கழுத்தை கட்டிக்கொண்டு கணேஷின் மேல் சாய்ந்து கணேஷின் மேல் சரிந்தான். அவனை பிடித்து தூக்கிய கைகளில் பிசு என்றது. நீல ஒளி வெள்ளத்தில் அந்த இரத்த துளிகள் கருமுத்துகளைப் போலத்தான் இருந்தன. தொடரும்.